உங்களோட பேர் என்னங்கண்ணா? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன டிபார்ட்மெண்ட்ட எடுத்திருக்கீங்க? என்னோட பேர் வந்து முகமது தமீம். சென்னையில முகப்பேர்ல இருக்கேன் நானு. ஆ என்னோட ஜென்ரல் தரவரிசை வந்து 3500 கிட்ட வரும். கம்யூனிட்டி தரவரிசை வந்து 3 இருக்கு. 3 குடுத்தாங்க. 1ல வந்து 21 மத்த 2ல வந்து 4ல இருந்தேன். ஓகே. இப்போ வந்து ஒருங்கிணைந்த சென்னை நீதிமன்றத்தில ஸ்டெனோ டைப்பிஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். சென்னை விவேகானந்தா காலேஜ்ல படிச்சேன். ஓகே. எப்ப கல்லூரி முடிச்சீங்க? கல்லூரி முடிச்சு 20 வருஷம் ஆச்சு. ஓகே. ஆ அந்த டைம்லேயே ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருந்தேன். ஆனா இன்கம்ப்ளீட்டா இருந்தது. தமிழ் இல்ல. தமிழ் டைப்பிங் இல்ல. தமிழ் ஷார்ட் ஹேண்ட் இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே நான் பிரைவேட்டுக்கு டைவர்ட் ஆனனால பிரைவேட்லேயே போயிடுச்சு. அப்புறம் இந்த கொரோனா நேரத்தில் தான் வந்து சரி கவர்மெண்ட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே இன்ஸ்டியூட்டுக்கு போய் சேர்ந்தேன். சார்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. நான் 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் வரீங்க அப்படின்னு. பாலசுப்ரமணியன் சார்ன்னு இருக்காரு. அவர் அப்புறம் அங்கே ஜாயின் பண்ணி தமிழ் டைப்பிங் வந்து ஒரு 6 மாதத்துலேயே முடிச்சிட்டேன். டைரெக்டாக ஹையர் முடிச்சிட்டேன். இப்போ மாற்றிட்டாங்க. ஹையர் டைரெக்டாக முடிக்க முடியாது. லோயர் முடிச்சு தான் முடிக்கணும். நான் ஒரு போன வருஷம் படிக்கும்போது டைரெக்டாக ஹையர் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஸ்டியூட்டில் மதுரவாயில் இருக்குது. அங்கே முரளிதரன் சார்ன்னு இருக்கார். அவர்கிட்ட போய்ட்டு தமிழ் டைப்ரைட்டிங் ஜாயின் பண்ணேன். தமிழ் புக்கு நான் வீட்டிலேயே முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போய் டைரெக்டாக ஸ்பீடு ஜாயின் பண்ணி அங்கே வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே முடிச்சு 2மே முடிச்சிட்டேன். லோயரை முடிச்சிட்டேன், ஹையர் முடிச்சிட்டேன். ஸ்டெனோ படிக்கிறதுக்கு எவ்வளோ கால அளவு தேவைப்படும்ண்ணா? எத்தனை ஆண்டுகள் ஆகும் அதை முடிக்க? எவ்வளவு செலவாகும்? அதை பற்றி சொல்லுங்க. ஸ்டெனோ முடிக்கிறது வந்து அவங்களோட எஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ரொம்ப வெறித்தனமாக படிக்கணும் அப்படின்னு நம்ம முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து 2 வருஷத்தில் முடிக்கலாம். அவ்வளோ எஃபர்ட் பண்ணணும். ஃபுல் டைமாக பண்ணோம். நான் உட்காந்து ஃபுல் டைமாக பண்ணி இப்போ என் கூட கவுன்சிலிங் வந்திருந்தாங்க. சில நண்பர்கள்லாம் சொன்னாங்க. அவங்க ஊரில் வந்து ஸ்டெனோ முடிக்கிறதுக்குனே ஒரு இன்ஸ்டியூட், நம்ம இப்போ எப்படி இங்கே டிஎன்பிஎஸ்சிக்கு இன்ஸ்டியூட் நடத்துன மாதிரி திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊர், சங்கரன் கோயில் ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து இன்ஸ்டியூட் நிறைய இன்ஸ்டியூட் இருக்கான். சில இன்ஸ்டியூட்டில் வந்து இதுக்குன்னே கோர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல் டைம் கோர்ஸு ஃபீஸ் கலெக்ட் பண்ணி அங்கேயே வெளியூரில் தான் வந்து தங்கி படிக்கிறதா சொன்னாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஃபீஸ் வாங்குறாங்க. ஒரு 900 ஒரு மந்த்லி ஃபீஸ் வாங்குறாங்க. அந்த மாதிரி அது 900க்கு ஒரு 6 மாதத்தில் ஒரு லோயர் முடிச்சிடலாம் நீங்கள். அப்புறம் அடுத்த ஹையர் வந்து ஒரு 6 மாதத்தில் முடிக்கலாம். அதே மாதிரி 2 முடிக்கிறதுக்கு ஒரு 2 இயர்ஸில் ஃபுல் எஃபர்ட் போட்டால் 2 இயர்ஸில் முடிச்சிடலாம். ஓகே. இப்போ டேரெக்டாக ஸ்டெனோ பண்ண முடியுமா? இல்லை டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தா தான் ஸ்டெனோ பண்ண முடியுமா? இல்லை, டைப் ரைட்டிங் வேறு, ஸ்டெனோ வேறு. ஆக்சுவலாக டேரெக்டாக ஸ்டெனோ பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் இது குவாலிஃபை ஆக மாட்டீங்க. டிஎன்பிசியில் வந்து இருக்கணும்னா டைப்பிங் இருக்கணும், ஷார்ட் ஹேண்ட் இருக்கணும். அதாவது எய்தர் லோயர் எய்தர் ஹையர் அந்த மாதிரி இருக்கணும் 2ல். நம்ம ஃபஸ்ட்டாக ஸ்டெனோ முடிச்சிடறோம் அப்படின்றவங்க முடிச்சுட்டு அப்புறம் டைப்பிங்கெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் டைப்பிங் கம்பல்சரி இருந்தால் தான் நம்ம இதில் குவாலிஃபை ஆகும். ஓகே. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டாக எடுக்கணும்னா நம்மளுக்கு டைப் ரைட்டிங் மஸ்ட்டு. 2மே ஹையர் இருந்தால் நல்லது. உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியாகும். ஓகே. ஒன்றுத்தில் ஹையர் லோயர் அப்படி லோயர் இருந்தாலும் நம்ம குவாலிஃபை ஆகிடுவோம். ஆனால் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் அதிகமாகும். 2ம் ஹையர் முடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க நமக்கு மேலே போயிடுவாங்க. ஓகே. 2மே ஹையராக முடிச்சு வச்சுருந்தா நம்மளுக்கு. நான் கூட இப்போது கவுன்சிலிங் போகும்போது அப்ளை பண்ணும்போது எனக்கு 2மே ஹையர் இல்லை. ஒரு ஒன்றில் இன்டர் தான் இருந்தது இங்கிலீஷில். அதனால் எனக்கு கீழே கம்மியாக மார்க் வாங்கியிருந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் வந்து அந்த தரவரிசையில் வந்து அவங்க அதிகமாக போயிட்டாங்க. இப்போ நான் 2மே ஹையர், எல்லாமே ஹையர் இருக்குது, 4மே ஹையர் இப்போ. ஓகே. ஓகே. டிஎன்பிஎஸ்சி படிக்கணுன்ற ஆர்வம் எப்படி வந்துச்சு? அதை பற்றி சொல்லுங்கள். அதான் கொரோனா டைமில் தான். இந்த கொரோனா டைமில் எல்லாருக்குமே இந்த ஒரு வேலையில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும், சேலரியில் கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது கவர்மெண்ட்டில் இருந்தவங்கலாம் நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தாங்க. சரி நம்மளும் ஏன் முடிக்கக்கூடாது, நம்ம 2 மட்டும் தான் பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஒரே வருஷத்தில் எஃபோர்ட் போட்டு அது ஒரு வருஷத்துலேயே நான் 2மே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் மாமா வந்து ரொம்ப எனக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, சப்போர்ட், ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ரொம்ப நம்மளை ஆர்வப்படுத்துனாங்க. எங்கள் மாமா பஷீர்னு. அவர் அப்போயே சொன்னார், அந்த டைம்லேயே சொன்னார். அதை நம்ம பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் ப்ரைவேட்டில் மாறினதுக்கப்புறம் போயிடுச்சு. அவர் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ரிலேட்டிவ் அண்ணன் பொண்ணு இருக்காங்க, அப்புறம் கசினோட பொண்ணு, அவங்க 2 பேருமே கவர்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. படிங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், என்ன இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறோம், ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஓகே. நீங்கள் இப்போ கொரோனாக்கு அப்புறமா படிக்க வந்துட்டு அப்புறம் ஃபுல் டைமாக இந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தீங்களா, இல்லை வேலை பார்த்துட்டே படிச்சிங்களா? இல்லை, நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். யூடியூப்பில் என்னோடய ஃப்ரெண்டோட யூடியூப்பில் ஒர்க் பண்ணேன். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டைக்காரன் ஒரு யூடியூப் சேனலு. அவர் சப்போர்ட் பண்ணார். சாட்டர்டே வந்து லீவ் கொடுத்துட்டு நான் காஞ்சிபுரம் போய் சாட்டர்டே சண்டே காஞ்சிபுரம் போவேன். அவர் வந்து சாட்டர்டே ஃபுல்லாகவே நீ வரவா, நானே அங்கே போய் படின்னு சொல்லி லீவ் கொடுத்து நல்லா சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் வந்து கொஞ்சம் சேலரி கொடுக்க முடியல அவங்களால. அதனால் நானே வெளியில் வந்துட்டு
இங்கே நேஷனல் கம்பெனியில் ட்ரிபுனல் என்சிஎல்டின்னு ஒரு கம்பெனி, இது ஒரு கோர்ட் ஒன்று இருக்குது பீச்சில். அதில் ஸ்டெனோவை ஜாயின் பண்ணிட்டேன், டெம்பரரியாக ஜாயின் பண்ணேன். அதில் இருந்துகிட்டே தான் படித்தேன். அதில் படிக்கும்போது நமக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம யோசிப்போம். 8 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பினோம், திரும்ப வரதுக்கு வந்து ஒரு 7 o'clock ஆகிடும், அந்த மாதிரி ஆயிரும். அப்போ நம்ம என்ன டைம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு யோசிக்கும் போது நம்ம ஏர்லியாக எழுந்திரிக்கலாம். நிறைய வீடியோவில் சொல்லுவாங்க ஏர்லியாக எழுந்திரிச்சா ரொம்ப சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கள் நிறைய பார்த்து மோட்டிவேட் ஆகி 3:30க்கெலாம் எந்திரிக்க ஆரம்பித்தேன். 3:30 4 o'clock எந்திரிச்சிடுவேன். அப்போ நிறைய டைம் இருக்கும். 8 மணி வரைக்கும் பார்த்தா 8 மணி ஆகாது, அவ்வளோ டைம் நமக்கு இருக்கும். இப்படி இருந்தாலும் பள்ளிவாசல் போகிறதுக்கு நம்ம இந்த டைம் எந்திரிச்சு ஆகணும். காலையில் 5:30 மணிக்கு நான் போய் ஆகணும். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு 3:30க்கெலாம் எந்திரிக்க ஆரம்பித்தேன். அப்போ நிறைய டைம் கிடச்சிச்சு எனக்கு. நீங்கள் திருமணமானவர் தானே? ஆமாம், கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு. உங்கள் ஃபேமிலியில் உங்கள் மனைவி எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்களா இந்த மாதிரி படிக்கிறதுக்கு? எல்லாமே ரொம்ப சப்போர்ட். மனைவி வந்து காலைல நம்ம சப்போஸ் எந்திரிக்கலாம் கூட எழுப்பி விட்ருவாங்க. பசங்களும் வந்து டிக்டேஷன் கொடுக்குறதுக்கு பொண்ணு கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபேமிலி ஃபுல்லாக சப்போர்ட், நல்லா சப்போர்ட் இருந்தது. ஓகே. இப்போ நீங்கள் 2000 நான் கல்லூரி முடித்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி பார்த்தோம்னா கொரோனா டைம்னா ஒரு 20 ஆண்டுகள் கழித்து திரும்பவும் நீங்கள் வந்து புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கிற நிலைக்கு வந்துருக்கீங்க. ரொம்ப பெரிய கேப் இல்லையா 20 ஆண்டுகள் அப்படின்றது? எப்படி திரும்பவும் உங்களால் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பழைய நிலைக்கு வந்து படிக்க முடிஞ்சது? எப்படி ஆரம்ப கட்டத்தில் அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? கரெக்டு தான். இப்போது நடுவில் ரொம்ப கேப் ஆயிடுச்சு, நமக்கு ஞாபகத்தையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். திரும்ப புக் எடுத்து படிக்க ஒரு மாதம் 2 மாதத்தில் வந்து திரும்ப அந்த ஞாபக சக்தி வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் சில டெக்னிக்லாம் இருக்குல்ல, அந்த லிங்க் பண்ணி படிக்கிற மெத்தடெல்லாம் நிறைய வீடியோஸில் போட்டிருப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் மோட்டிவேஷன் வீடியோ, அதை பார்த்துட்டு எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, அதெல்லாம் பண்ண ஞாபக சக்தி திரும்ப வந்துருச்சு நமக்கு. அதனால் ஞாபக சக்தி இல்லைன்றது இல்லை, மற்றவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், நமக்கு ஞாபக சக்தி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோன்னா, அவங்க ஒரு தடவை படிக்கிறாங்கன்னா நம்ம 3 தடவை 4 தடவை படித்தோம்னா ஞாபக சக்தி நம்ம வந்துடும். ஓகே. இப்போ வேலைக்கு போயிட்டே படிக்கிறதுனா ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் படிப்பீங்கண்ணா? 3:30க்கே எழுந்துருவேன்னு சொன்னீங்க. ஆமாம். அப்போ இருந்து எவ்வளோ நேரம் கிடைக்கும் உங்களுக்கு படிக்க? டோட்டலாக பார்த்தா காலையில் ஈவினிங் சேர்த்தா ஒரு 4 to 5 hours வந்துடும். 4 to 5 hours படிப்பீங்க. வந்துடும். ஓகே. அது மார்னிங் ஓகே. இப்போ நீங்கள் மார்னிங் 3:30க்கே எழுந்து படிக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்டு படிக்க முடியும். தொடர்ச்சியாக அதே பண்ணும்போது தூங்குற நேரமே குறைஞ்சிரும் இல்லையா? டயர்டாகவே இருக்கும். வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு திரும்ப ஒரு ஈவினிங் ஒரு 2 hours 3 hours படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டயர்டாக இருக்கும் இல்லையா? அந்த டைம்லலாம் எப்படி படிப்பீங்க? இல்லை, நம்ம மனசு தான் காரணம். இதை அடையணும், குறிக்கோளை அடையணும் அப்படின்னா அந்த தூக்கம்லாம் நமக்கு போயிடும், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஈவினிங் நான் ரொம்ப நேரம் முழிச்சிருக்க மாட்டேன். அதிகபட்சம் 10:30 மணிக்கெலாம் படுத்துடுவேன். 10:30 11 தான். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் படிப்பேன். அப்புறம் அந்த யூடியூப் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா? நான் அதை எப்படி பண்ணேன்னா, யூடியூப் பார்த்துட்டு இருப்போம்ல, நம்ம டிஎன்பிசி சம்மந்தமாக பார்க்க ஆரம்பிச்சிடுறோம்ல, அதுதான் உங்களுக்கு சஜஷனில் காட்டும். ஃபுல்லாகவே அதையே பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். மெட்ரோவில் நான் போய்கிட்டு இருப்பேன். மெட்ரோவில் போகிற டைமில் என்ன பண்ணோம்னா, முன்னாடியே இப்போ இன்றைக்கி ஏதாவது தமிழில் ஒரு சிலபஸ் படிக்கணும்னா அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஹெட்ஃபோன் போட்டுட்டு மெட்ரோவில் அந்த டைமை யூஸ் பண்ணிப்பேன். மெட்ரோவில் ஒரு 1/2 hour போகும்போது வரும்போது 1/2 hour அந்த வீடியோ முடிஞ்சிடும். கேட்டுகிட்டே அதை படித்த மாதிரி ஆயிடும். ஓகே. இப்போ நம்ம வந்து படிப்பு சம்மந்தமாக பேசுவோம். இவ்வளோ நேரம் ஜென்ரலாக எப்படி படிக்கிறது அப்படின்றத பேசிட்டு இருந்தோம். இப்போ சப்ஜெக்ட் வைஸாக எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்றத பேசலாம். முதல்ல தமிழ் பற்றி சொல்லுங்கள். தமிழ் நீங்கள் எந்த மாதிரி படிச்சிங்க? பள்ளி பாடகங்கள்லாம் நீங்கள் தமிழ் மீடியம் தான் படிச்சிங்களா இல்லை ஆங்கில மீடியமா? எப்படி இருந்தது 20 ஆண்டுகள் கழித்து திரும்பவும் தமிழ் படிக்கிறதுக்கு? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, தமிழில் வந்து நம்ம பொதுவாகவே தமிழ்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம தாய்மொழி தமிழ் தான். அதனால் தமிழ் மேலே ஆர்வம் அதிகம், பற்றும் அதிகம். படித்தது 10வது வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன். அப்புறம் +1 +2 இங்கிலீஷ் போயிட்டோம். இது போனால் கூட நம்ம தமிழில் மற்ற புத்தகங்கள்லாம் படிக்கிற தமிழ்னால அதை டச் இல்லாமல் இருந்தது. இப்போ தமிழுக்கு வந்து பள்ளி பாட புத்தகங்கள் மட்டும்தான் படிச்சிங்களா இல்லை வேறு எதுவும் சோர்ஸ் தேடி படிச்சிங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. இப்போது மொத்தம் 200 மார்க் இருக்குல்ல, தமிழுக்கு 100 மார்க்கு, மற்ற சப்ஜெக்ட்லாம் சேர்ந்து 100 மார்க்கு. நான் என்ன பிளான் பண்ணேன்னா, தமிழை நம்ம டார்கெட் பண்ணலாம். 100 மார்க்கில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸில் வந்து எஃபர்ட் கம்மியாக போட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், தமிழ் தான் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து புக்குங்களை பள்ளி புத்தகங்கள்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் 6th-லேருந்து 10th வரைக்கும் புது புக்கெல்லாம் கிடச்சிரும், நமக்கு வெளியில் கிடச்சிரும், டிபியிலே வாங்கிடலாம். பழைய புக்குங்களுக்கும் ஒரு இடத்த பிடிச்சி அவங்க மதுரையிலேருந்து அதை போஸ்ட்டில் வந்து அதுவும் வந்தது. பழைய புக்கும் கலெக்ட் பண்ணிட்டேன், புது புக்கும் கலெக்ட் பண்ணிட்டேன். +1 +2 வாங்கி வச்சுட்டேன். அந்த புக்கும் வாங்கி வச்சுட்டேன். ஃபுல்லாக டெக்ஸ்ட் புக்கு தான் படித்தேன். அட்டன்னு சொன்னாங்க முன்னாடி. இப்போது நான் படித்தது அட்டை தான் படித்தேன். வெளியில் சோர்ஸ் எதுவுமே படிக்கல. அதனால தான் எனக்கு ஒரு 20 மார்க்கு கம்மியாச்சு. 80 மார்க் வாங்க முடிஞ்சுது அட். வெளியில் படிச்சிருந்தேன்னா 90 95 கூட வாங்கியிருக்கலாம். நான் டார்கெட் பண்ணது டெக்ஸ்ட் புக் மட்டும்தான். ஃபஸ்ட்டு 6லேருந்து ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 6லேருந்து பேசிக்லேருந்து ஆரம்பிக்கும். கிராமர் தான் இப்போ நம்ம உங்களுக்கு அதிகமாக மார்க் அது கிராமரில் தான் இருக்குது. அதனால் 6லேருந்து ஆரம்பித்தா நமக்கு கொஞ்சம் புரியும்.
போக போக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 6th 7th 8th 9th 10th முடிச்சுட்டு இப்போ 8th போகும்போது திரும்ப மறுபடியும் 6th அப்படியே ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த மாதிரி ரிவிஷன் டைப் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. 10th போகும்போது மறுபடியும் 8th வந்திருப்பேன். திரும்ப அப்படியே தான் தமிழில் ஃபுல்லாக டார்கெட் பண்ணாலும் ஒரு 80 மார்க் எடுக்க முடிஞ்சுது. ஓகே. இப்போ தமிழுக்கு வந்து நம்ம இலக்கணம் தான் இதுக்கு முன்னாடிலாம் புக்கு அட்டை டு அட்டை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி செய்யுளும் படிக்க வேண்டியதாக இருக்கும், உரைநடையும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், இலக்கணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ அதிகமாக வந்து உரைநடை இலக்கணத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. 85 கேள்விகள் அப்படின்னும் போது இலக்கணம் அப்படின்றது புரிஞ்சு படிக்கிறது தான். எந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி படிச்சிங்க, தமிழுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குனீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, தமிழ் இலக்கணம் வந்து அதை ஸ்கூல் படிக்கும் போதிலே நமக்கு இன்ட்ரெஸ்ட். தமிழ் மாஸ்டர் வந்து அந்த சேதுராமன் சொல்லி அவர் வந்து அந்த ஆர்வத்தை ஊட்டினார். அப்போவே தமிழ் இலக்கணம் நல்லாயிருக்கும். 7th வந்து மதிய இலக்கணன் சார், அப்புறம் சண்முகம் ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம அந்த ஆர்வத்தை ஊட்டிட்டாங்க. அதில் இலக்கணம் எனக்கு அப்போ இருந்தே கொஞ்சம் தெரியும். இப்போ இலக்கணம் தெரியாதவங்க யாராவது இதை கேட்டுட்டு இருந்தால் கூட ரொம்ப ஈஸி தான். அது நம்ம 6வதுலேருந்து இங்கே படிக்க ஆரம்பித்தாலே நீங்களே படிக்கலாம். அப்படி இப்போ நிறைய சோர்ஸ் நிறையா இருக்குது. அப்போ ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வாத்தியார்ட்ட தான் போய் படிக்கணும், ஏதாவது கோர்ஸ் போய் தான் படிக்கணும்னு இருந்தது. இப்போ அந்த நிலமை இல்லை. யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி இந்த இலக்கணம் வினைத்தொகை அப்படின்னு போட்டாலே வினைத்தொகை சம்மந்தமாக பாடம் எடுத்துருவாங்க. அதனால் ரொம்ப சோர்ஸ் நிறையா இருக்குது. எனக்கு ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது படிக்கிறது. தமிழுக்கு நீங்கள் எழுதுகிறப்ப ரொம்ப கடினமாக இருந்தது இல்லையா கேள்விகள்லாம்? அதை எப்படி எதிர்கொண்டீங்க? அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். தமிழ் வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா, ஆல்ரெடி தமிழில் நமக்கு ஆர்வம். அதேனால நம்ம வெறும் தமிழ் புக்கை மட்டும் படிக்கிறது இல்லை, மற்ற புத்தகங்களும் வீக்லி மேகசின்ஸு, அப்புறம் லைப்ரரிக்கு போயிட்டு படிக்கிறது, அப்புறம் புத்தகங்கள் அந்த புத்தக கண்காட்சி வருஷம் நம்ம போய் இப்போ ஏதாவது ஒரு புக்கு வாங்கிட்டு வந்துடுது தமிழ் சம்மந்தமான புக்கு, அந்த புக்கையும் படிக்கிறது. அதனால் தமிழில் வந்து கொஞ்சம் ஆல்ரெடி இருந்தனால எனக்கு அது ரொம்ப பெருசாக தெரில. இந்த விட கொஞ்சம் தமிழ் கஷ்டம்தான். இல்லைனா நான் 90 95 தான் எதிர்பார்த்தேன். இது கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கம்மியாக இருக்குது. படிக்கிறவங்க வந்து இப்போ டெக்ஸ்ட் புக்கு மட்டும் நம்ப வேண்டாம். டெக்ஸ்ட் புக்கை முடிச்சுட்டு வேறு சோர்ஸ்லேருந்து படிக்கலாம். நீங்கள் புக்கு லைப்ரரியிலேருந்து எடுத்து நிறைய படிங்க. ஓகே. இப்போ அது ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தமிழுக்காக ஒதுக்குனீங்க? நீங்கள் ஒரு 5 மணி நேரம் நான் படிப்பேன் டெய்லி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ ஒரு நாளைக்கு தமிழுக்கு மட்டும் எவ்வளோ நேரம் ஒதுக்கு? நான் தமிழுக்கு மட்டுமே 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஒதுக்குவேன். மற்ற ஜிஎஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தான், ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி தான் ஒதுக்கிட்டேன். ஓகே. தமிழ் பற்றி பேசிட்டு இப்போ மேக்ஸ் பற்றி பேசுவோம். மேக்ஸ் வந்து 25 கேள்விகள் இல்லையா? ஆப்டிடியூடில் 10, ரீசனிங்கில் ஆப்டிடியூடில் 15, ரீசனிங்கில் 10. அது ரெண்டுத்துக்கும் நீங்கள் எந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்றத சொல்லுங்கள். இல்லை, மேக்ஸில் நான் கொஞ்சம் வீக்கு. மேக்ஸ் எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை. அதனால் சில வீடியோக்கள் தான் பார்த்தேன், ஷார்ட்கட்டு வீடியோலாம் பார்த்தேன். அதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம மைண்டை யூஸ் பண்ணி போடுற மாதிரி தான் நிறைய மேக்ஸிமம் கேட்குறாங்க. அந்த டைம் அண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டை யூஸ் பண்ணியே போட்டுடலாம். அதில் தான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸில் நான் ஒரு 10 அந்த மாதிரி தான் எடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஓகே. மேக்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு வராதுன்னு சொன்னீங்க. அதை ட்ரை பண்ணலையா நீங்கள்? நம்ம கற்றுக்கணும் அப்படின்ட்டு, இல்லை நம்ம தமிழ் இல்லை, நம்ம அதான் சொல்கிறேன்ல, மேக்ஸில் எடுக்கிற மார்க்கை நம்ம இதில் போட்டுடலாம் எஃபர்ட். எனக்கு அப்படி தோணிருச்சு. அதனால் நம்ம அதில் ஒரு 80 வந்தனால நான் இதை வந்து ரொம்ப இது பண்ணலை. 25க்கு 10 12 தான் நான் எடுத்திருக்கேன். நான் ஓகே எஃபர்ட் போட்டிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு இதை தான் வந்திருக்கும். அதனால் நான் அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஆனால் எல்லாரும் அது டிஸ்கரேஜ் ஆகிடாதீங்க. மேக்ஸ் போடுறவங்க அந்த மேக்ஸில் 25 மார்க்குனா 25 மார்க் நல்லா போடுறவங்க 25 மார்க் அப்படியே சொல்ல மாதிரி வந்துடும் அது. அதனால் அதை வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க கண்டிப்பாக. ஓகே. ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சிங்க? எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். நான் ஹிஸ்ட்ரி படித்தனால ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் பாலிட்டியும். ஆனால் பாலிட்டிக்கும் நிறைய மார்க்கு, அதில் பாலிட்டிக்கு ஒரு நிறைய மார்க் கொடுத்துருக்காங்க பாலிட்டியில். அதனால் பாலிட்டியும் ஹிஸ்ட்ரிக்கு மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணேன். அப்புறம் இந்த தமிழ் உனக்கு ஆல்ரெடி ஆர்வம் இருக்கனால அந்த திருக்குறளுக்கும் அப்புறம் அந்த தமிழ் சமுதாயம்னு ஒரு சிலபஸ் இருக்குது, அதுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணேன். எல்லாமே புக்கில் இருந்தால் புக்கில் பார்த்துட்டு சிலபஸில் இருக்கா நான் டிக் பண்ணிப்பேன். புக்கில் தான் படித்தேன், வெளி சோர்ஸ் எதுவும் படிக்கல. ஓகே. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் தான். ஓகே. சயின்ஸு இந்த ஜியாகிரஃபி அதெல்லாம்? சயின்ஸ் ஜியாகிரஃபிலாம் வந்து ரொம்ப டச் பண்ணவே இல்லை. சும்மா மேலோட்டமாக பார்த்தது தான். அது வந்து நம்ம நாலேஜ் வச்சு அது போட்டுடலாம். ஒரு 5 மார்க் தான் கேட்பாங்க. அதில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் 5 மார்க் 5 எடுக்க முடியாது. 2 மார்க் தான் எடுக்க முடியும், 2 3 தான் எடுக்க முடியும். அந்த 2 மார்க் எனக்கு வந்துருச்சு எஃபர்ட் போடாமலே. ஓகே. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எந்த மாதிரி பார்க்கணும், அது பார்க்குறதால என்ன பெனிஃபிட் அப்படின்றத சொல்லுங்கண்ணா. இல்லை, நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி இதுக்கு இப்படி தான் கேட்க போகிறாங்களான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் இந்த வருஷம் நம்ம எழுதுனதில் டோட்டலாக மாற்றி கேட்டிருந்தாங்க இல்லையா? ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க. ஸ்டாண்டர்டே மாறிடுச்சு இந்த வருஷம். அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி. அதனால் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது கொஞ்சம் யூஸ் ஆகும். பார்த்துக்கலாம், மாடலுக்காக பார்த்துக்கலாம். ஓகே.
நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சீங்களா சார்? அதுக்கான நேரம் இருந்ததா உங்களுக்கு? நான் போன வருஷம் வந்து அந்த காஞ்சிபுரம் போகும்போது நோட்ஸ் எடுத்து படித்தேன். நோட் எடுத்து படிச்சுட்டு அந்த நோட்ஸ் வந்து திரும்ப இது பண்ணும்போது ரிவிஷன் பண்ணும்போது ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன் அதை. இந்த வருஷம் நோட்ஸ் எடுத்து படிக்கல. நான் புக்ஸை வந்து ஹைலைட் பண்ணிப்பேன். ஓகே. முக்கியமான பாயிண்ட் ஒன்று ஹைலைட் பண்ணிப்பேன். ரிவிஷன் பண்ணும்போது இந்த ஹைலைட் மட்டும் நம்ம கண்ணில் படும். அது ரிவிஷன் மாதிரி ஆயிரும். நான் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப டைம் ஆகுமோன்னு எனக்கு தோணுச்சு. நமக்கு டைம் இல்லை இல்லையா? வேலைக்கு போயிட்டு படிக்கிறோம். ஃபுல் டைம் படிக்கிறவங்க நோட்ஸ் எடுத்து கண்டிப்பாக படித்தாங்கன்னா இன்னும் நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் செல்ஃபாகவே படிச்சீங்களா இல்லை அகாடமி போனீங்களா சார்? போன வருஷம் அகாடமி போனோம். இந்த வருஷமும் அகாடமி போனேன். அகாடமியில் அவங்க கொடுக்குற எஃபர்ட் வந்து நமக்கு ஒரு 20-30% தான் இருக்கும். என்ன பாடம் நடத்துவாங்க, டெஸ்ட் வைப்பாங்க. நம்ம டெஸ்ட் வைக்கிறனால என்ன, அகாடமி போகிறனால நமக்கு என்ன யூஸ்னா, அந்த டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா, நம்ம அகாடமியில் இருக்கவங்க எல்லாம் டெஸ்ட் எழுத போகிறாங்க ஆன்லைனில். அப்போ நம்மளும் எழுதி ஆகணுமே, அவங்களோட மார்க் கம்மியாக வரக்கூடாதுன்றது நம்ம படிச்சிருவோம் கண்டிப்பாக. அது அந்த அந்த அவங்க சொல்கிற சிலபஸை நம்ம முடிச்சிருவோம். அது ஒரு அட்வான்டேஜ் அகாடமி போகிறது. ஓகே. நீங்கள் ஆன்லைனில் அகாடமியில் படிச்சீங்களோ? இல்லை நான் போய் டேரெக்டாக போய் தான் டேரெக்டாக போய் தான் படிச்சீங்க. ஓகே. இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்களா இனிஷியலாக டிஎன்பிஎஸ்சிக்குன்ட்டு இந்த ஸ்டெனோலாம் முடிச்சுட்டு? அப்போ இதை கிராக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? கிராக் பண்ணுறதுனா இப்படி படிக்கணும், இங்கேருந்துலாம் படிக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து பண்ணால் இந்த எக்ஸாமை வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லையா? அது எவ்வளோ நாள் ஆச்சு அது படிக்க ஆரம்பித்து அது கிராக் பண்ணுறதுக்கு? அதுதான் இப்போது இது வந்து என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட் தான் ஆக்சுவலாக பார்த்தா. போன அட்டெம்ப்ட்டில் வந்து அங்கே காஞ்சிபுரம் போய் படித்தேன். அது வந்து அப்போ எனக்கு ஸ்டெனோ இல்லை, ரெண்டுமே லோயர் இருந்தது. மேபி அது ஒரு ரீசனாக இருக்கலாம் கிராக் பண்ண முடியாததுக்கு. இந்த வருஷம் வந்து எல்லாமே ஹையர் வந்துச்சு, ஒன்று மட்டும் லோயர் இருந்தது. அது ஒரு ரீசன் தான் கிராக் பண்ணுறதுக்கு. ஓகே. இப்போ டெஸ்ட்லாம் நீங்களும் போட்டிங்களா சார்? டெஸ்ட் வந்து நம்ம அகாடமியில் கொடுத்த டெஸ்ட்டு தான் போட்டு பார்த்தேன். போட்டு பார்த்தேன். போட்டு பார்த்தேன். இப்போ அந்த டெஸ்ட்டு போடுறதால வந்து என்ன பெனிஃபிட்டாக நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் நம்ம இப்போ ஒரு 5 யூனிட் கொடுக்குறாங்கன்னா 5 யூனிட்லேருந்து டெஸ்ட் வைக்கணும்னா அந்த 5 யூனிட் நம்ம படிச்சிருவோம் இல்லையா? டெஸ்ட் நடக்க போகுது, நைட்டு 9:30 மணிக்கு டெஸ்ட் ஆன்லைனில் வருவாங்க. நம்ம படித்தே ஆகணும். 2 நாள் கழிச்சு டெஸ்ட் இருக்குன்னா அப்போ 5 யூனிட் நம்ம கவர் பண்ணிடுவோம். அது ஒரு அட்வான்டேஜ். டெஸ்ட் இல்லைனா நம்ம கொஞ்சம் சோம்பலாக விட்டுருவோம். அதை ஒரு 2 யூனிட் படித்து விட்டுருவோம். இதை வந்து 5 யூனிட் நம்ம கவர் பண்ணிடுவோம். அது ஒரு அட்வான்டேஜ் டெஸ்ட் போடுறதுல. ஓகே. இப்போ நிறைய பேர் இப்போ நீங்கள் 20 ஆண்டுகள் கழித்து படிக்க வந்திருக்கீங்க இல்லையா? இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு வந்து 35 வயசு ஆகிடுச்சு, 37, 40 ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் என்னால் படிக்க முடியுமா அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. நிறைய கமெண்ட்ஸும் இந்த மாதிரி வரும். அவங்களுக்குலாம் உங்களோட பதில் என்னவாக இருக்கும் சார்? இல்லை, அடுத்தவங்களை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. இது நம்மளோட லைஃப். நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டு எனக்கு ஒரு 10-12 வருஷம் தான் இருக்குது இன்னும் சர்வீஸு. எல்லாம் சரி என்ன இப்போ ரிட்டையர் ஆகிற டைமில் வந்து நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணவங்களும் இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டுக்கவே கூடாது. நம்ம பாட்டு எழுந்து போயிட்டே இருக்கணும். உங்களுக்கு வெளியிலேருந்து டிமோட்டிவேஷன் தான் வந்ததா இல்லை மோட்டிவேஷன் இந்த வயசுல நீங்கள் இல்லை, ஒரு சிலர் டிமோட்டிவேட் பண்ணவங்களும் இருந்தாங்க ஒரு சிலர். ஓகே. நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணாங்க. பரவாயில்ல, நீங்கள் இந்த வயசில் படிக்கிறீங்க, படிங்க. படித்து முடித்த உடனே நம்மளை விட அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவ்வளோ பேர் வாழ்த்து சொன்னாங்க. ஓகே. இந்த இந்த ப்ரிப்பரேஷன் பீரியடில் உங்களுக்கு என்ன சொல்கிறது, இப்போ ஒரு பெஸ்ட் லேர்னிங் இந்த விஷயத்த நான் வந்து இந்த பீரியடில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லை புரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையை பற்றி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்ன பாடம் கற்றுக்கிட்டு தான் நினைக்கிறீங்க இந்த ஜேர்னி உங்களுக்கு இந்த 3 ஆண்டுகள்? அதுதான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டோம், கனவு கண்டுட்டோம். அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி கனவு கண்டுட்டு அந்த அந்த கனவு அடையிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறோம், அந்த முயற்சி எடுத்தோம்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது என்னோட இந்த ஜேர்னியில் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே. அப்புறம் வந்து அதான் நான் வந்து இந்த பாஸ் பண்ண விஷயத்த வந்து ஒரு 100 எங்கள் இதில் இருக்காங்க இல்லையா, முகப்பேரில் இருக்காங்க இல்லையா, சின்ன வயசு பசங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு 50-100 பேர்கிட்ட சொல்லியிருப்பேன். ஏன் சொல்கிறேன்னா பெருமைக்காக இல்லை, அவங்க நம்ம 10 பெருமைப்படணும் வாழ்த்து சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. யாராவது ஒருத்தர் வந்து கேட்டுற மாட்டாங்களா, நானும் பண்ணணும், எனக்கும் உங்களை மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கூட இதை இன்னும் கேட்டதில்லை, அப்ரோச் பண்ணதில்லை. அதான் அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னா நான் ரெடியாக இருக்கேன். அதுக்கான வழியை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். கண்டிப்பாக 2 வருஷம் இல்லை 3 வருஷத்தில் அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாபை வாங்குறதுக்கு நான் வந்து உத்தரவாதம் கொடுக்குறேன். ஓகே. இது இங்கே இருக்கவங்க மட்டும் இல்லை, பார்க்குறவங்க யாராவது அப்ரோச் பண்ணால் கூட நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகே.